அடுத்து பார்க்க இருக்கிறது ஒரு விஐபி தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி. தாவேகா சார்பாக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் நிற்கிறார். இவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏவாக இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருபவர். இங்கே திமுக சார்பாக நல்லசிவம், அதிமுக சார்பாக VP பிரபு, இவருடைய நெருங்கிய திரு செங்கோட்டையன் நெருங்கிய உறவினர் தான். இது தாவேகா சார்பாக செங்கோட்டையன், நாம் தமிழர் சார்பாக MK சீதாலட்சுமி. ஈரோடு தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 41,912 வாக்கில் 2011 திரு செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கார். அவரே தனியாக கூட்டணியே இல்லாத போது அவருடைய லீடு 11,223 குறைஞ்சது. மீண்டும் 2021 கூட்டணி இருந்தபோது 28,563 இருந்தது. சரி, இந்த தொகுதியை வெளியிலிருந்து பார்க்குறப்ப ஏற்கனவே 9 முறை ஜெயிச்சவர், எனவே செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு என்று சொன்னாலும் அவரை எதிர்த்துள்ள அதிமுக கூட்டணியின் VP பிரபு, அவருடைய நெருங்கிய உறவினர், அதே கேஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே இருக்கு. என்ன ஒரு சிக்கல்னா, அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவருமே மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு கூப்பிட்டு செங்கோட்டையனை கூப்பிட்டவர்களே எதிர்க்கிறார்கள் என்ற நிலையில் தற்போது EPS வெளியிலிருந்தா கொண்டு வந்து தன்னிடமிருந்து விலகியவரை தோற்கடிக்கணும்னு போட்டிருக்கிறதுனால தற்போது இது இழுபறியாக அட்வான்டேஜ் அதிமுக என்ற நிலைதான் இருக்கிறது.